வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, மதிமைக்கு மை செய்யும் முறை. இந்த மதிமைக்கு மை கருமுறையில் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா வேகம் நல்லா இருக்கும். இந்த மையோட செயல்திறன் என்ன அப்படின்னா, மையிலேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இப்போ மோகனமை அப்படின்னா, நம்ம அந்த மோகனமையை வச்சா நம்ம கூட எந்த பெண் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த காம இச்சைக்கு தள்ளும். அதுவும் மோகனமையோட வேலை. இதே ஒரு தொழில் வசியமை அப்படின்னா, நம்ம நெத்தியில் வச்சா ஏதாச்சும் ஒரு வகையில் தொழில் ஓடி வருமானம் வரும். இந்த மாதிரி மையிலேயே ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. ஆனால் இந்த மதிமைக்கியோட வேலை அப்படின்னா, நீங்கள் இந்த மையை வச்சுட்டு யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அந்த சுய நினைவுங்கிறது இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்துருக்கீங்க அவங்கக்கிட்ட, ரொம்ப நாள் உங்களை அலைய விட்டுட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த பணத்தை நீங்கள் கேட்டு வாங்கலாம், சரிங்களா? இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ ரூபா வேணும் கொடு அப்படின்னா அவங்க தட்டாமல் கொடுப்பாங்க, சரிங்களா? இதை யாரும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? ஏன்னா மூலிகை முறை இது பண்ணால் கூட ஏதாவது சாபங்கள் இருக்கும். ஆனால் கருமுறையில் எதுவும் கிடையாது. நான் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்கிறேன். இதை தாராளமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுப்பா. இதுக்கான பொருள் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், தாராளமாக நீங்களே இதை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன இதுனா, பனைமரத்தோட பால், சரிங்களா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பனைமரத்தோட கல் கிடையாது, பனைமரத்தோட அந்த பால். இது அண்டங்காக்கா தலை, சுழல் வண்டு, சரிங்களா? சுழல் வண்டு, காட்டு அட்டை, அப்புறம் கருங்குன்றுமணி, சரிங்களா? கருங்குன்றுமணி, அப்புறம் சிறியநங்கை வேறு. இது மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு பெரிய பானை, சரிங்களா? ரோட்டோரங்களில் அந்த மண்பானை செய்கிறவங்கள்ட்ட உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சைஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா அரை பானை நிறையிற மாதிரி அந்த பனம்பாலை இது வச்சுக்கோங்க, சேகரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் ஊற வைங்க. இது எத்தனை நாள் ஊற வைக்கணும் அப்படின்னா, எண்ணி வச்ச மாதிரி 11 நாள் ஊற வைக்கணும், சரிங்களா? நல்லா 11 நாள் ஊற வைங்க. நல்லா இந்த பொருள்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே வேடு மாதிரி கட்டிடுங்க, சரிங்களா? எந்த ஒரு மணல் காற்று எதுவுமே போகாத மாதிரி அது நல்லா நீங்கள் துணியை வச்சு கட்டுங்க. இந்த கோணி சாக்கு பை சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு கூட நல்லா வலுவாக கட்டுங்க. கட்டிட்டு மயானத்தில் வடக்கு திசை, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, மயானத்தில் வடக்கு திசையில் இதை புதைங்க. ஒரு 11 நாள் புதைங்க. இதை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம், சரிங்களா? 11 நாள் நீங்கள் புதைங்க. உங்களுக்கு அந்த அடையாளத்துக்கு ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, சரிங்களா? மேலே ஊண்டி வச்சுக்கோங்க. சில பேர் மறந்துடுவாங்க. அடையாளத்துக்கு வச்சுட்டு 11 நாளுக்கு அப்புறம் சூரியன் ஒளி பூமிக்கு படாத நேரம் பார்த்து இந்த எடுக்கணும், சரிங்களா? ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எடுங்க, அப்படி இல்லை இரவு வேலைகளை எடுங்க. நம்ம பெரும்பாலும் இரவு வேலைகளை தான் எடுப்போம். நீங்கள் இரவு வேலைகளையே இதை எடுங்க. இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இதை எல்லாமே கல்வத்தில் போட்டு அரைங்க, சரிங்களா? ஒரிஜினல் புனுகு, ஒரிஜினல் கோரோஜனை சேர்த்துக்கோங்க. இந்த தமிழ் மருந்து கடையில் வாங்காதீங்க, அது கலப்படமாக வருது. ஒரிஜினல் புனுகு, ஒரிஜினல் கோரோஜனை, சரிங்களா? இதை நல்லா போட்டு 2 ஜாமம் நல்லா அரைங்க, சரிங்களா? 2 ஜாமம் நல்லா அரைச்சிட்டு சந்தன அர்த்தர், சரிங்களா? அதையும் சேர்த்து நல்லா அரைங்க. அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம் இந்த மையை, சரிங்களா? இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த மையை நீங்கள் வைக்கும்போது இந்த மை நீங்கள் வச்சுருக்கிறது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா இந்த மை வேலை செய்யாது. அதுக்கு நீங்கள் எப்படிலாம் இந்த மையை பயன்படுத்தலாம் அப்படின்னா, உச்சந்தலையில் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். பிருவத்தில் நீங்கள் தீட்டிக்கலாம். பிருவத்தில் நீங்கள் லைட்டாக தீட்டினாவே போதும், சரிங்களா? நல்லா படுபயங்கரமாக வேலை செய்யும் இந்த மை.
இதை நீங்கள் வச்சுட்டு யார்கிட்ட போனாலுமே சரி, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சுயநலவை இழப்பாங்க. நீங்கள் கேட்குறத அப்படியே தட்டாமல் கொடுப்பாங்க கையில். ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு 10,000 பணம் வச்சுருக்காங்க. உங்கள் பணம் தான் அது. உங்கள்ட்ட ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த மையை வச்சுட்டு அவங்கக்கிட்ட இந்த மையை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு 10,000 எவ்வளோ ரூபா வேணால் வாங்கிக்கலாம்ப்பா இந்த மையை வச்சுக்கிட்டு. சரிங்களா? வெளிப்படையாக சில உண்மைகள் நான் சொல்லலை, ஏன்னா சில இது பிரச்சனைகளில் முடியும். சரிங்களா? இந்த மையை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். நல்ல நோக்கத்திற்காக இந்த மையை வாங்கி பயன்பெறுங்க. சரிங்களா? இதை நீங்களே தாராளமாக செய்யலாம். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய பொருள் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதும். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பொருள் கலெக்ட் பண்ணி கல்வத்தில் நீங்கள் அரைச்சி யார் கையும் படாமல், யார் வண்ணமும் தொடாமல் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தினீங்கன்னா 100க்கு 100% தரமாக வேலை செய்யும் இந்த மாதிரி மையெல்லாம். சரிங்களா? இதை வந்து நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.